Hi viewers, வணக்கம் and welcome to the show. இந்த நிகழ்ச்சி கருவிகள் பலவிதம். இந்த நிகழ்ச்சியை தொகுத்து வழங்க வந்திருக்கேன் நான் உங்க சீன். வாரம் நம்ம நிகழ்ச்சியில தெரிந்த கருவிகள், அரிய தகவல்கள்னு நிறைய கருவிகளையும் அந்த கருவிகளுடைய முக்கியத்துவத்தையும் பார்த்துட்டு இருக்கோம். அந்த வகையில இந்த வாரம் உங்களுக்காக பிரத்யேகமான கருவிகளும் அந்த கருவிகளுடைய சுவாரஸ்யமான தகவல்களும் காத்துட்டு இருக்கு. வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போலாம். இந்த வாரம் நம்ம கருவிகள் பலவிதம் நிகழ்ச்சியில நம்ம கேட்க போற கேள்விகளுக்கும் சரி, அதே நேரத்தில் அந்த மொபைலோட ஸ்பெசிபிகேஷன் ரொம்ப டீட்டெயிலாவே நம்ம கூட ஷேர் பண்ணதுக்காக ஸ்டுடியோல இருக்க மிஸ்டர் வருண் கிருஷ்ணன் ஃப்ரம் ஃபோன் அரினா அவரையும் ஷோக்குள்ள வெல்கம் பண்ணிக்கலாம். ஹாய் மிஸ்டர் வருண். இப்போ பாத்தீங்கன்னா நம்ம வாரம் நம்ம நிகழ்ச்சியில நிறைய விதமான போன்ஸ் பத்தி பேசுறோம். இல்ல போன் மட்டும் இல்லாம நிறைய மத்த இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் பத்தி பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா? சோ இந்த வாரம் நம்ம நிகழ்ச்சியில ஃபர்ஸ்ட் ஒரு மொபைல் பத்தி தான் பார்க்க போறோம். ஆஸ் யூஷுவல் மொபைல் அப்படின்னு சொன்னா நோக்கியா நிறைய விதமான மொபைல் லான்ச் பண்ணுங்க. இப்ப ரீசனா லூமியாஸ்ல இட்ஸ் லைக் ஃபேண்டாஸ்டிக்கான மொபைலா லான்ச் பண்ணிருக்காங்க. ஒரு எக்ஸாம்பிள் சொன்னா 920 லான்ச் பண்ணாங்க, அதுக்கப்புறம் 925 லான்ச் பண்ணிருக்காங்க. அதுல இருந்து ஒரு ஸ்டெப் அஹெடா போயிட்டு நோக்கியா 1020 அப்படின்னு மொபைல் போன் லான்ச் பண்ணிருக்காங்க வித் எக்கச்சக்கமான ஸ்பெசிபிகேஷனோட. அந்த நோக்கியா 1020 மொபைலை பார்த்தா இந்த வாரம் நம்ம எபிசோட்ல ஃபர்ஸ்டா பார்க்க போறோம். சொல்லுங்க மிஸ்டர் வருண், இந்த நோக்கியா 1020 ஓட ஸ்பெசிபிகேஷன் என்ன? when compared to 925 இல்ல 920 கம்பேர் பண்ணும்போது எந்த விதத்துல ஸ்பெசிபிகேஷன் சேஞ்ச் பண்ணிருக்காங்க? சோ நீங்க பாத்தீங்கன்னா இதுதான் நோக்கியா லூமியா 1020. இதுதான் இன்னைக்கு பார்க்க போறோம் இந்த போன் பத்தி தான். சோ நீங்க பேக்ல பார்த்தாலே இது ஒரு பெரிய கேமரா மாடியூல் இருக்கு. சோ இது மெயினா பாத்தீங்கன்னா ஒரு 41 மெகா பிக்சல் கேமரா போன். சோ இதுக்கு முன்னாடி சிம்பியன்ல ஒரு 2 வருஷம் முன்னாடி நோக்கியா 808 பியூர் வியூ அப்படின்னு ஒரு போன் லான்ச் பண்ணிருந்தாங்க. பட் ரொம்ப டேக் ஆஃப் ஆகல. ஏன்னா அது சிம்பியன் ஒரு அவுடேட்டட் ஓஎஸ்ஆ இருந்ததுனால அவ்வளவா பிக்கப் ஆகல. ஆனா இந்த லூமியா 1020க்கு ஜெனரலாவே ரிவ்யூஸ் ரொம்ப பாசிட்டிவா வந்திருக்கு. ஏன்னா இது ஒரு விண்டோஸ் போன் ஓஎஸ் பேஸ் பண்ண போன். அண்ட் 920 லான்ச் பண்ணாங்க நோக்கியா, 925 லான்ச் பண்ணாங்க. 920 ரொம்ப ஹெவியா இருந்தது போன், ஒரு ஃபீட்பேக் இருந்தது. அண்ட் 925 ஒரு டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் டிசைன், ஒரு மெட்டாலிக் டிசைன் கொண்டு வந்தாங்க. ஸோ இது என்ன பாத்தீங்கன்னா 1020 920யோட ஒரு 41 மெகா பிக்சல் கேமரா போட்டு போனை இன்னும் லைட் வெயிட் ஆகியிருக்காங்க. அண்ட் ரொம்ப நல்லா ஒரு பில்ட் குவாலிட்டி. அண்ட் மெயின் ஃபீச்சர் பாத்தீங்கன்னா ஒரு கேமரா தான், அன்பீட்டபிள் கேமரா பர்ஃபார்மன்ஸ். ஒன் ஆஃப் த பெஸ்ட் கேமராஸ் இன் எனி மொபைல் போன். இன்னைக்கு வரைக்கும் விட்ட போன்லயே இதுதான், எல்லா போன்ஸ் கம்பேர் பண்ணும்போது இதுதான் பெஸ்ட் கேமரான்னு சொல்லலாம். ஓகே, சோ இப்போ பாத்தீங்கன்னா வருண், இதுல நீங்க ஏற்கனவே சொன்ன மாதிரி 1020 கேமரா 41 மெகா பிக்சல். சில பேர் இமேஜின் பண்ணும்போது பார்த்தா 41 இல்ல 4.1 அப்படின்ற கொஸ்டின் நமக்குள்ளே இருக்கும். பிகாஸ் 41 மெகா பிக்சல் ஒரு கேமரா ஒரு மொபைல் போன் உள்ள வைக்கிற சாத்தியமான விஷயமா? சோ இந்த கேமராவோட ஸ்பெசிபிகேஷன் என்னென்ன இருக்கு? ஸோ மெயினாக பார்த்தீங்கன்னா இது சொல்ல மாதிரி கேமரா தான் மெயின் ஃபீச்சர். இது ஒரு ஆக்சுவலி ஜீனான் ஃபிளாஷ் கூட இருக்கு கேமரால. ஸோ கால்சியஸ் ஆப்டிக்ஸ் இந்த ஒரு லென்ஸ் மேக்கர் அவங்களோட பார்ட்னர்ஷிப்ல பண்ணியிருக்காங்க. ஜீனான் ஃபிளாஷ் இருக்கிறதுனால நீங்க பிச் டார்க், ஒரு டோட்டல் டார்க்னஸ்ல கூட நீங்க போட்டோ எடுக்கலாம். அண்ட் ஆக்சுவலி நீங்க அந்த போட்டோ கிளியரா தெரியும் உங்களுக்கு. நீங்க ஒரு ப்ரொஃபஷனல் ஒரு ஹை அண்ட் டிஜி கேம் இல்லைன்னா ஒரு SLR அந்த லெவலுக்கு இருக்கிற குவாலிட்டி இந்த போன்ல கிடைக்கும் உங்களுக்கு. அண்ட் அப்பார்ட் ஃப்ரம் தட் இது பாத்தீங்கன்னா இது கேமரா போனா இருக்கிறதுனால டெடிகேட்டட் கேமரா கீ கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால நீங்க டைரக்டா இதில் கிளிக் பண்ணாலே அப்படியே கேமரா லான்ச் பண்ணலாம். அண்ட் நீங்க நான் சொன்ன மாதிரி 920யோட இது ரொம்ப லைட் வெயிட். ஸோ இது கிட்டத்தட்ட 150 கிராம்ஸ்குள்ள தான் இருக்கு வெயிட். அது கிட்டத்தட்ட 200 கிராம்ஸ் கிட்டத்தட்ட இந்த 920. ஸோ இது பாத்தீங்கன்னா போன் பார்க்க தான் உங்களுக்கு ரொம்ப பெருசா தெரியும். ஆனா நீங்க கையில எடுத்து பாத்தீங்கன்னா ரொம்ப லைட் வெயிட்டா தான் இருக்கும். அண்ட் இது உள்ள ஒரு ஸ்னாப் டிராகன் டுவல் கோர் ப்ராசஸர் தான் இருக்கு. பட் 2 GB ஆஃப் RAM கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால உங்களுக்கு இந்த ஹை ரெசல்யூஷன் இமேஜஸ்லாம் நீங்க ப்ராசஸ் பண்ணும்போது ஈஸியா உங்களுக்கு ப்ராசஸ் பண்ணலாம். இதுல ஒரு 4.5 இன்ச் AMOLED ஸ்கிரீன் இருக்கு. ஸோ அதனால உங்களுக்கு நல்ல கிளாரிட்டி இருக்கும் இமேஜஸ் பார்க்கும்போது, ஜென்ரல் ப்ரௌசிங். அண்ட் விண்டோஸ் போன் இருக்கிறதுனால ஒரு என்ன சொல்றதுன்னா அது ஆண்ட்ராய்டு கிடையாது, ஐபோன் கிடையாது, ஒரு சாய்ஸ் யூசர்ஸ்க்கு ஒரு டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் சாய்ஸ். நிறைய பேர் விண்டோஸ் போன் ப்ரிஃபர் பண்றாங்க இப்போ. ஸோ லூமியா 520 ஒரு நல்ல ஹிட் ஆச்சு. 925 விண்டோஸ் போன் 8 தான் இதுல ரன் ஆயிட்டு இருக்கு. ஸோ அதனால உங்களுக்கு அந்த ஃபீச்சர்ஸ்லாம் உங்களுக்கு இருக்கு. அண்ட் அது தவிர பாத்தீங்கன்னா இது மெயின் சாஃப்ட்வேர் ஃபீச்சர்ஸ் நிறைய பண்ணிருக்காங்க நோக்கியா. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க கேமரா பாத்தீங்கன்னா
உங்களுக்கு ஆக்சுவலி ஒரு SLR கேமரா இருக்கிற மேனுவல் கண்ட்ரோல்ஸ் அந்த லெவலுக்கு உங்களுக்கு இதை யூஸ் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் panorama full manual control range வந்திருக்கு. இது எல்லாமே இருக்கு. எல்லாமே மேனுவலா ஃபோக்கஸ் பண்ணிக்கலாம். மேனுவலா ஃபோக்கஸ் பண்ணலாம். மேனுவலா நீங்க வந்து ISO செட் பண்ணலாம், நீங்க ஒயிட் பேலன்ஸ் செட் பண்ணலாம், ஷட்டர் ஸ்பீட் செட் பண்ணலாம். ஆக்சுவலி இதுல ஒரு நம்ம இந்த நிகழ்ச்சியில அடுத்த செக்மெண்ட்ல பார்க்கலாம். இதுக்கு இன்ட்ரெஸ்டிங் அக்சரியோ நோக்கியா கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்க ஒரு ரியல் கேமரா மாதிரி அந்த போனை யூஸ் பண்ற மாதிரி. ஸோ மெயின் ஃபீச்சர்ஸ் பாத்தீங்கன்னா கேமரா அண்ட் OS விண்டோஸ் போன் அண்ட் ஒரு டியூவல் கோர் ப்ராசஸர், 2GB ஆஃப் ரேம். பேட்டரி வந்து கொஞ்சம் லைக் போனை ஸ்லிம் ஆக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பேட்டரி வந்து ஒன்லி 2000 mAh பேட்டரி தான் உள்ள போட்டிருக்காங்க. ஸோ அது என்னன்னா ஸ்டீல் பேட்டரி, நீங்க பேக் கவர் ரிமூவ் பண்ண முடியாது. அண்ட் இது ஆக்சுவலி வயர்லெஸ் சார்ஜிங் இன்பில்ட் கிடையாது. 920ல வந்து உங்களுக்கு வயர்லெஸ் சார்ஜிங் இருந்தது, இதுல வயர்லெஸ் சார்ஜிங் கிடையாது. ஆனா நீங்க வந்து ஒரு கவர் மூலமா இந்த வயர்லெஸ் சார்ஜிங் ஃபீச்சர் ஆட் பண்ணலாம். அண்ட் லவுட் ஆடியோ கூட தான். நீங்க பாத்தீங்கன்னா கீழே ஒரு நல்ல லவுட் ஸ்பீக்கர் இருக்கு. ஸோ நீங்க நல்லா லவுட் ஆடியோ அவுட்புட் கிடைக்கும் உங்களுக்கு. நார்மல் மைக்ரோ சிம் கார்டு ட்ரே மேல இருக்கு. ஸோ நீங்க முன்னாடி இருந்து இந்த போனை பாத்தீங்கன்னா 920 மாதிரியே இருக்கும். பட் நீங்க பின்னாடி திருப்பி பாத்தீங்கன்னா தான் எல்லா மேஜிக்கும் இருக்கு. இதுல இந்த 41 மெகாபிக்சல் கேமரா. ஸோ இது எக்ஸ்பெக்டட் பிரைஸ் வந்து இல்ல இந்தியாவில் லான்ச் ஆகலன்னு நினைக்கிறேன் நான். இன்னும் சப்போஸ் லான்ச் ஆனா எக்ஸ்பெக்டட் பிரைஸ் இன் இந்தியா எவ்வளோ? நோக்கியா இந்தியாவில் ஆக்சுவலி லான்ச் பண்ணிட்டாங்க லாஸ்ட் வீக். பட் பிரைசிங் அனௌன்ஸ் பண்ணாம இருந்தாங்க. பட் ப்ளீஸ் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் பிரைஸ் வந்து அரௌண்ட் 50,000 குள்ள இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ 49,999 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிரைஸ் ஒரு ரூமர் இருக்கு. பட் அந்த பிரைசிங்ல வந்ததுன்னா ரொம்ப டிசப்பாயிண்டிங்கா இருக்கும். ஏன்னா அவ்வளோ பே பண்ண மக்கள் ரெடியா இருப்பாங்களான்னு தெரியாது ஒரு கேமரா போனுக்கு. ஸோ வியூஸ் இப்போ பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் வந்து கேமரா லவர், நான் வந்து அதிகமாக ஃபோட்டோகிராஃபி எடுப்பேன். எனக்கு ஃபோட்டோகிராஃபி தான் ஃபர்ஸ்ட் ப்ரொஃபஷன். ப்ரொஃபஷன் கூட நீங்கள் நினைச்சீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் நோக்கியா லுமியா 1020 அப்படின்ற சாய்ஸ்க்கு போகலாம். அண்ட் இதில் முக்கியமான இன்னொரு ஃபேக்டர் இருக்குங்க. இந்த மொபைலை வந்து நம்ம மொபைலாகவும் யூஸ் பண்ணிக்கலாம், மற்றபடி ப்ரொஃபஷனல் கேமராவை கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு டூல் அட்டாச் பண்ணோம் அப்படின்னு சொல்லி அந்த டூல் என்ன, மற்றபடி வேற என்ன டூல்ஸ்லாம் அதில் வந்து ஸ்பெசிஃபை ஆகும், வேற என்னென்ன கேட்ஜெட்ஸ்லாம் புதுசா உருவாக்கி இருக்காங்க அப்படிங்கறத இப்போ நம்ம பார்க்க போறோம். சோ சொல்லுங்க மிஸ்டர் வருண், நம்ம வந்து ஏற்கனவே ஒரு க்ளூ கொடுத்துட்டோம் ஆடியன்ஸ்க்கு. வந்து இந்த மொபைலை வந்து மொபைலாவும் யூஸ் பண்ணலாம், மற்றபடி அது ப்ரொஃபஷனல் கேமராவும் யூஸ் பண்ணலாம். அது என்ன டூல் சஸ்பென்ஸ் சொல்லுங்க. ஸோ இதுதான் நீங்க லூமியா 2020 பாத்தீங்க ப்ரீவியஸ் செக்மெண்ட்ல. இது பாத்தீங்கன்னா அதுதான் கேமரா கிரிப் அப்படின்னு ஒரு அக்சரி நோக்கியா அதோட லான்ச் பண்ணிருக்காங்க. ஸோ இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் பேக் கேஸ் மாதிரி தான் இருக்கு. ஸோ பேக் கேஸ் மாதிரி தான் இருக்கு. பட் இது வந்து நீங்க ஒரு இது ஆக்சுவலி பேரு கேமரா கிரிப் அப்படின்னு ஒரு அக்சரி. ஸோ நீங்க 1020ல நீங்க இதை ஃபிட் பண்ணிட்டீங்கன்னா ஒரு ஆக்சுவலி ஒரு ட்ரைபாட், ஒரு கேமரா ப்ரொஃபஷனல் ட்ரைபாட்ல நீங்க இந்த போனை ஃபிக்ஸ் பண்ணலாம். அண்ட் இதுல ஷட்டர் பட்டனும் இருக்கு. ஸோ நீங்க இதை வந்து போன் ஓபன் பண்ணாமலே இந்த ஷட்டர் பட்டனை பிரஸ் பண்ணி கேமரா லான்ச் பண்ணலாம், போட்டோஸ் எடுக்கலாம். அண்ட் இது வந்து ஒரு இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ஃபீச்சர் என்னன்னா இதுக்குள்ள ஒரு 1000 mAh பேட்டரி, கிட்டத்தட்ட 50% ஆஃப் த பேட்டரி இன்சைட் த போன் இன்பில்ட் போட்டிருக்காங்க. ஸோ நீங்க கேமரா யூஸ் பண்ணிட்டே இருக்கீங்க, உங்களுக்கு ஒரு ரிசர்வ் ஃபியூவல் மாதிரி ஒரு ரிசர்வ் பேட்டரி வேணும்னா இந்த கிரிப் வழியாவே உங்க போனை சார்ஜ் பண்ணலாம். ஸோ இது ஸ்டாண்டர்ட் மைக்ரோ USB தான் கொடுத்துருக்காங்க. இதுல ஒரு இண்டிகேட்டரும் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்க எவ்வளவு பேட்டரி இருக்குன்னு பார்க்கலாம். சரி, இப்போ இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னா நீங்க வந்து பேக் கேஸ் மாதிரி ஆட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிருக்கீங்க இல்லையா? சப்போஸ் இந்த கேஸ் ஏதாவது ப்ராப்ளம் வந்துச்சு, இல்ல கேஸ் வந்து பிரேக் ஆயிடுச்சு அப்படின்ற ரீசன் நம்ம செப்பரேட் கேஸ் வாங்கிக்கலாமா? செப்பரேட் கேஸ் கிடைக்குமா? இல்ல ஸோ இந்த கேமரா கிரிப் வந்து ஒரு எக்ஸ்டர்னல் ஆக்சரி தான். நீங்க ஈஸியா இது நீங்க தேவை உங்களுக்கு யூஸ் பண்ண வேணாம், நீங்க போனை மட்டும் யூஸ் பண்ணணும்னா இது ஈஸியா ரிமூவ் பண்ணிடலாம். ஸோ இது அவ்வளவுதான், நீங்க நார்மல் போன் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஆக்சரி பார்த்தீங்கன்னா இப்போ 925 கிட்டத்தட்ட வந்து சேம் பாடி ஸ்டிக்ல தான் இருக்கு. ஸோ 925 இல்ல 925 நம்ம ஆட் பண்ணலாமா? இல்ல அதை ஆட் பண்ண முடியாது. ஏன்னா இது ஒரு ஆன்சரோட இந்த டைமென்ஷன்ஸ் வந்து வேறையா இருக்கும். ஸ்பெஷலி டிசைன் ஃபார் வந்து 1020 மட்டும் தான். ஸோ நீங்க அதனால அது மட்டும் தான் யூஸ் பண்ண முடியும். பட் வந்து இது டிஃப்ரெண்ட் கலர்ஸ்லயும் கிடைக்குது. ஸோ இந்த போன் இந்த yellow கலர்ல இருக்கு. ஸோ இந்த ஆக்சுவலி என்கிட்ட இருக்குது இந்த பிளாக், பட் இதுல எல்லோலும் கிடைக்குது. அண்ட் ஒயிட், பிளாக் அந்த மாதிரி கலர்ஸ் நீங்க மிக்ஸ் அண்ட் மேட்ச் கூட பண்ணிக்கலாம். ஆர் உங்க போன் கலர்லயே இருக்கணும் அப்படின்னாலும் நீங்க அந்த கலர்ல வாங்கிக்கலாம். சூப்பர். சோ சொல்ல போனா இது வந்து குவைட் இன்ட்ரெஸ்டிங் ஃபீச்சர் தான் சொல்லணும். பிகாஸ் 1020ல பாத்தீங்கன்னா மொபைல் வந்து லான்ச் பண்ணி பிரைஸ் ஒரு ஹைக்கான பிரைஸ் ஒரு 49,000 50,000 கொடுத்தா 41 மெகாபிக்சல் கேமராக்கு மட்டும் பிரைஸ் அப்படி அவங்க வந்து டிசைட் பண்ண மாட்டாங்க. சோ கண்டிப்பா நம்ம எக்ஸ்ட்ரா அத்தாரிட்டி ஆர்டிகல்ஸ்லாம் இருக்கனால தான் லான்ச் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன். சோ சொல்லுங்க மிஸ்டர் வருண், மத்தபடி வேற என்ன ஃபீச்சர்ஸ்லாம் உங்களுக்கு இருக்கு? சோ அதே மாதிரி மார்க்கெட்ல வந்து நிறைய அக்சரிஸ் இருக்கு. சோ ஒன் ஆஃப் திஸ் அக்சரிஸ் பாத்தீங்கன்னா இது ஒரு USB OTG டிரைவ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அக்சரி. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான அக்சரி. நான் ஜஸ்ட் ஒரு பென் டிரைவ் மாதிரி இருக்கு. பென் டிரைவ் ஆக்சுவலி இது பென் டிரைவ் தான், ஆனா வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங் பென் டிரைவ். சோ நீங்க பாத்தீங்கன்னா நம்ம ப்ரீவியஸ் செக்மெண்ட்ஸ் ப்ரீவியஸ் ப்ரோக்ராம்ஸ்ல வந்து நம்ம USB OTG அப்படின்னு ஒரு ஃபீச்சர் பத்தி பேசியிருப்போம். நிறைய போன்ஸ்ல வந்து நீங்க ஒரு மைக்ரோ USB மூலமா ஒரு அடாப்டர் கனெக்ட் பண்ணிட்டு ஒரு பென் டிரைவ் கனெக்ட் பண்ணலாம். இது என்னன்னா அந்த கேபிளே தேவையில்லை, டைரக்டா நீங்க இந்த பென் டிரைவையே போனுக்குள்ள நீங்க இன்சர்ட் பண்ணிட்டு நீங்க ஒரு 16 GB 32 GB ஸ்டோரேஜ் இதுல இருக்கு. சோ நீங்க அப்படியே நீங்க டேட்டா காப்பி பண்ணிக்கலாம், மூவ் பண்ணலாம். அண்ட் பியூட்டிஃபுல்லான விஷயம் என்னன்னா நீங்க இது வந்து ஒரு சைடுல மைக்ரோ USB கனெக்டர் இருக்கு, இன்னொரு சைடுல நார்மல் USB 3. ஸோ USB 3. ஸோ நீங்க USB 3 லேப்டாப் ஒரு டெஸ்க்டாப்ல நீங்க அப்படியே பிளக் இன் பண்ணிட்டு ஹை ஸ்பீட்ல நீங்க ஒரு கிட்டத்தட்ட 10 GB மூவிஸ் மியூசிக் எல்லாத்தையும் இது காப்பி பண்ணிடலாம். அப்புறம் நீங்க ஆன் த கோ இருக்கும்போது உங்க போன்ல ஸ்டோரேஜ் உங்களுக்கு இல்ல
நீங்க இதுல ஸ்டோர் பண்ணோம்னா ஆட்டோமேட்டிக்கா நீங்க இதுக்கு சேஞ்ச் பண்ணிட்டு ஃபார் எக்ஸாம்பிள் நான் இங்க ஒரு Galaxy S4 மொபைல் வச்சிருக்கேன் சாம்சங். சோ அதுல USB OTG சப்போர்ட்டட். சோ நீங்க அப்படியே இந்த மைக்ரோ USB டைரக்டா பிளக் இன் பண்ணிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா ஃபைல்ஸ் ஃபுல்லா நம்ம லேப்டாப் நம்ம USB ஹோல்டர்லாம் தேவையே கிடையாது. சோ நீங்க எந்த கேபிளும் தேவை கிடையாது. சோ டைரக்டா இதே பிளக் இன் ஆயிடுச்சு. சோ இது வந்து ஒரு ஃபைல் மேனேஜர் அப்ளிகேஷன் ஆண்ட்ராய்டுல. சோ அந்த அப்ளிகேஷன் யூஸ் பண்ணி நான் இந்த பென் டிரைவை ரீட் பண்றேன் டைரக்டா. ஓகே சார், நான் இப்போ இன்னொரு முக்கியமான விஷயம் கேட்கணும். இப்போ நீங்க சொன்னீங்க இந்த USB OTG வந்து இந்த ஸ்பெசிஃபைட் மொபைல் மட்டும் தான் இருக்கு, ஆப்பிளுக்கு விண்டோஸ்க்கு அப்படி பண்ண எல்லா இது வந்து பேசிக்கா ஐ திங்க் ஒன்லி ஃபார் ஆண்ட்ராய்டு தான் இருக்கான்னு நினைக்கிறேன். ஸ்பெசிஃபைட் மொபைல்ஸ் ஒரு சாம்சங் போன்ஸ், சில மைக்ரோமேக்ஸ் போன்ஸ், சில HTC போன்ஸ் ஆர் LG போன்ஸ், எந்த போன்ஸ்லாம் உங்களுக்கு USB ஆன் த கோ அந்த ஃபீச்சர் சப்போர்ட் பண்ணுதோ நார்மலா போன் ஸ்பெசிஃபிகேஷன்ஸ்ல இருக்கும், பாக்ஸ் ஆர் அந்த மேனுஃபேக்சரர் வெப்சைட்ல இருக்கும். அந்த USB OTG அந்த ஃபீச்சர் சப்போர்ட் பண்ற எல்லா மொபைல்ஸ்னாலும் BlackBerry 10 போன்ஸ்லயும் அந்த ஃபீச்சர் வரப்போகுது கூடிய சீக்கிரம். சோ அந்த ஃபீச்சர் BlackBerry ஐபோன் கிடையாது ஆப்வியஸா, ஏன்னா ஐபோன் ஒரு தனி எக்கோசிஸ்டம் ஆல்டுகெதர். பட் அதுக்கும் சில ப்ராடக்ட்ஸ் இருக்கு, ஆனா வந்து அது ரொம்ப எக்ஸ்பென்சிவா இருக்கும். இந்த கிட்டத்தட்ட இந்த 800 ரூபீஸ்லாம் கிடைக்காதுன்னு நினைக்கிறேன், அது செவரல் தௌசண்ட்ஸ்ல இருக்கும் அந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ்லாம். பட் இது வந்து மோஸ்ட் ஆண்ட்ராய்ட் போன்ஸ், இப்போ வர மோஸ்ட் ஆண்ட்ராய்ட் போன்ஸ், சாம்சங் போன்ஸ் ஆகட்டும், HTC போன்ஸ் ஆகட்டும், LG போன்ஸ் ஆகட்டும், அதெல்லாம் சப்போர்ட் இருக்கு. ஸோ இப்போ இன்னொரு விஷயம் பார்த்தா இப்போ நம்ம வந்து நார்மல் அஃபிஷியல் யூஸ்ல PDF ஃபைல நம்ம வந்து டவுன்லோட் பண்ணுவோம், இல்லை PDF ஃபைல் நம்ம வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவோம். அம்மா PDF ஃபைல் கெப்பாசிட்டி ஒரு இமேஜஸ் கெப்பாசிட்டிலாம் வந்தா இதுலயும் இப்போ சில போன்ஸ்ல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்லாம் நம்ம வந்து ஒரு நார்மல் பென் டிரைவ் யூஸ் பண்ணணும்னா லேப்டாப்ல கனெக்ட் பண்ணாம நம்ம வந்து ஜஸ்ட் செகண்ட் நம்ம திங்க் பண்ணுவோம், சப்போஸ் இல்ல வைரஸ் இருந்துச்சுன்னா கண்டிப்பா அட்டாக் ஆகும் அப்படின்னு சொல்லி. ஸோ இது ஆக்சுவலா வைரஸ் ஃப்ரீயா இதுலயும் வந்து உங்களுக்கு ப்ராப்ளம் ஆப்வியஸ்லி டேட்டான்னு இருக்கும்போது வைரஸ் ப்ராப்ளம் இருக்குதான் செய்யுது. ஆண்ட்ராய்டு கேட்க நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்கு, மேல்வேர் ப்ராப்ளம்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ என்ன சஜஸ்ட் பண்ணலாம்னா ஒரு லைக் லுக் அவுட் ஆர் எனி ஆன்டிவைரஸ் அப்ளிகேஷன் வந்து உங்க போன்ல இன்ஸ்டால் பண்ணியிருந்தீங்கன்னா இந்த டிரைவை பிளக்இன் பண்ணும்போது அந்த அப்ளிகேஷன் வழியா டிரைவ் ஒரு வாட்டி ஸ்கேன் பண்ணிட்டோம்னா இட் இஸ் சேஃப். பட் ஆப்வியஸ்லி அதை ஒன்றும் ப்ரிவென்ட் பண்ண முடியாது. பட் அட்லீஸ்ட் ஒரு கேர்ஃபுல்லா இருந்துக்கலாம், காஷியஸா இருந்துக்கலாம் எப்படி டேட்டா டீல் பண்ணும்போது. ஏன்னா ஆப்வியஸ்லி நீங்களே உங்க சிஸ்டம்ல யூஸ் பண்ணீங்கன்னா ப்ராப்ளம் வராது. பட் நீங்க யாருக்கோ கொடுக்குறீங்க, லைக் அவங்க சிஸ்டம்ல வைரஸ் இருக்குன்னா ஆப்வியஸா வர சான்ஸ் இருக்கு. ஓகே சூப்பர். ஸோ வியூஸ் இப்போ பார்த்தீங்கன்னா வந்து நம்ம செகண்ட் செக்மெண்ட்ல வந்து நம்மளோட ஏற்கனவே ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு சில இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் தான் பார்த்தோம். இப்போ ஜெனரலா பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாருக்கும் USB அப்படிங்கிறது யூஸ்ஃபுல்லான விஷயம் தான். பட் அந்த USB வந்து OTG சப்போர்ட்டோட நம்ம மொபைல் ஃபோன் வந்து டைரக்டா கனெக்ட் பண்ணோம் அப்படின்னு கண்டிப்பா மேலும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்டர் தான். அண்ட் அது மட்டும் இல்லாமல் Nokia 1020 பேக் கேஸ் மாதிரி ஒரு கவர் மாதிரி பார்த்தோம், ஒரு கேமரா மாதிரி ஹேண்டில் பண்ணக்கூடிய ஃபீச்சர். இப்போ நெக்ஸ்ட் நம்ம பாத்தீங்கன்னா வரும் நம்ம வந்து பேட்டரி லைஃப் பத்தி பார்க்கலாம். பிகாஸ் இப்போ ஜெனரலா பாத்தீங்கன்னா எல்லாருக்கும் டே டு டே லைஃப் வந்து ரொம்ப ஃபாஸ்ட் அண்ட் ஃபியூரியஸாவே போயிட்டு இருக்கு. இப்போ யாருக்கும் வந்து ஸ்டெடியா வந்து ஒரு 8 hours 10 hours பேட்டரியை வந்து சார்ஜ் பண்ணும், மொபைல் சார்ஜ் பண்ணி யாருமே வந்து இப்போ நினைக்கிறதும் இல்லை. பிகாஸ் ரொம்ப ஃபாஸ்டாவே நம்ம போயிட்டு இருக்கோம் லைஃப் ஸ்டைல்ஸ்ல. ஸோ இந்த பேட்டரி லைஃப் அப்படின்றது வந்து மொபைல் ரொம்ப ஒரு ஒகேஷனல் ஃபீச்சராகவே இருக்கு. இப்போ எந்த மொபைல்லையும் பாத்தீங்கன்னா ஹார்ட்லி ஒரு 6 hours இல்ல 8 hours மேல பேட்டரி நிக்கிறது இல்லை. இந்த பேட்டரி லைஃப் வந்து இப்போ எந்த அளவு வந்து மாறி இருக்கு அதை பத்தி. ஸோ நிறைய ஃபீச்சர்ஸ் வந்து இம்ப்ரூவ் ஆயிருக்கு போன்ஸ் பொறுத்த வரைக்கும். உங்களுக்கு ப்ராசர் ஆகட்டும், கேமரா ஆகட்டும், 41 மெகாபிக்சல் கேமரா இருக்கு, குவாட் கோர், ஆக்டோ கோர் ப்ராசர் வந்திருக்கு. ஸ்கிரீன்ஸ் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2 inch ஸ்கிரீன்ல இருந்து இப்போ 6.44 inch ஸ்கிரீன் வரைக்கும் போன் இருக்கு. ஸோ எல்லாமே உங்களுக்கு வாட்டர் ப்ரூஃப் போன்ஸ் இருக்கு. இப்போ எல்லாமே அட்வான்ஸ் இருக்கு. ஆனா ஒரே ஒரு விஷயம் மட்டும் போன்ஸ்ல அவ்வளவா அட்வான்ஸ் ஆகாத விஷயம் வந்து பேட்டரி லைஃப். ஸோ பேட்டரி கெப்பாசிட்டி பாத்தீங்கன்னா அது ஒரு ப்ராப்ளம் என்னன்னா சயின்ஸே ஒரு ப்ராப்ளம். ஏன்னா பேட்டரி டெக்னாலஜி என்பது ஒரு சயின்ஸ். அந்த சயின்ஸே வந்து ஒரு லிமிடேஷன் இருக்கு. பேட்டரி வந்து இவ்வளோ ஒரு பேட்டரிங்கிறது வந்து ஒரு செல்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ இவ்வளோ செல்ஸ் தான் வந்து இந்த ஒரு டைமென்ஷனுக்குள்ள பேக்கேஜ் பண்ண டிவைஸ் யூஸ் பண்ண முடியும். ஒரு செல்குள்ள பேக்கேஜ், இந்த பேட்டரிக்குள்ள இவ்வளோ கெப்பாசிட்டி தான் ஒரு 2000 mAh தான் போட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு லிமிடேஷன் இருக்கு. பேசிக்கா அது டெக்னாலஜி லிமிடேஷன். அதனால அந்த இண்டஸ்ட்ரியும் வந்து பேட்டரி டெக்னாலஜியும் வந்து ரொம்ப ஸ்லோவா மூவ் ஆயிட்டு இருக்கு. ஏன்னா அது ஒரு மூர்ஸ் லா அப்படின்னு ஒரு கான்செப்ட் இருக்கு. ஸோ அதனால வந்து ரொம்ப ஸ்லோவா மூவ் ஆயிட்டு இருக்கு. அதனாலதான் நம்ம வந்து இன்னொரு ப்ராப்ளம் என்னன்னா இப்போ போன்ஸ் வந்து ரொம்ப டிமாண்டிங்கா ஆயிப்போச்சு. முன்னாடி எல்லாம் வந்து அவ்வளவா பேட்டரி லைஃப் தேவை இருக்காது. சிம்பியன் போன்ஸ் அந்த பழைய மோட்டோரோலா போன்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு அவ்வளவா பேட்டரி தேவைப்படாது. 500 mAh பேட்டரியே உங்களுக்கு போதும். ஒரு 3-4 days ஒரு சிங்கிள் சார்ஜ்ல ஓடும் போன். இன்னொரு ரீசன் என்னன்னா நம்ம யூசேஜ் பேட்டர்ன். முன்னாடி நம்ம கால்ஸ்க்கு மட்டும் யூஸ் பண்ணுவோம், எஸ்எம்எஸ்க்கு மட்டும் ப்ரௌசிங் இருக்கு, இப்போ ப்ரௌசிங் 3G வாட்ஸ்அப் மெயில்ஸ், வீடியோ பாக்குறோம் ஆன் த கோ. நீங்க எங்கேயா டிராவல் பண்ணும்போது வீடியோஸ் பாக்குறீங்க, யூடியூப் டைரக்டா 3G வழியா ப்ளே பண்றீங்க. ஸோ ஆல் தீஸ் வந்து நிறைய பேட்டரி உங்களுக்கு கன்சியூமிங் டாஸ்க் நம்ம பண்றோம். அதனால வந்து ஆப்வியஸா உங்களுக்கு போன்ஸ் அண்ட் ஆப்வியஸ்லி குவாட் கோர் ப்ராசஸர் அந்த மாதிரி இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து நிறைய ஃபாஸ்டா ட்ரெயின் ஆகுது. இப்போ ஆண்ட்ராய்ட் போன்ஸ்லாம் கேட்கவே வேணாம். நீங்க வந்து கிட்டத்தட்ட அட்லீஸ்ட் 2 times சார்ஜ் பண்ணி ஆகணும் நீங்க ஹெவி யூஸரா இருந்தா. நீங்க நார்மல் யூஸராகவே இருந்தாலே பேர்லி ஒரு நாள் வரும் போன். ஒரு ரொம்ப கம்மியா யூஸ் பண்றவங்களுக்கு தான் ஒரு ஃபுல் டே லாஸ்ட் ஆகும் போன்ஸ் இப்போ. ஸோ அதுதான் ஒரு ப்ராப்ளம். ஸோ நம்மளோட யூசேஜ் பேட்டர்னும் மாறி போச்சு.
அண்ட் ஃபோன்ஸோட ஸ்பெசிஃபிகேஷன் பேட்டரி லைஃப் ரொம்ப கம்மியாச்சு. ஸோ பேட்டரி லைஃப் ஏன்னா நீங்க வந்து ஒரு நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்கிறதுனால ஆப்வியஸா வந்து நிறைய பவர் கன்சியூம் பண்ணும் ஃபோன்ஸ். பட் பேட்டரி அதே ஆல்மோஸ்ட் சிமிலர் பேட்டரி தான் இருக்கு. ஸோ 2500 இருந்து 2000 வந்திருக்கு. கிட்டத்தட்ட போனா Note 3 எல்லாம் அந்த மாதிரி ஃபோன்ஸ்ல பாத்தீங்கன்னா 3200 mAh பேட்டரி இருக்கு. 3200 வந்து ரொம்ப அதிகம்னு சொல்ல முடியாது. ஏன்னா அந்த ஸ்கிரீனே வந்து 6. பேட்டரி வந்து உங்களுக்கு அரௌண்ட் 16 ஸ்கிரீன். ஸோ 16 ஸ்கிரீன் இருக்கும்போது அதுவும் பெரிய ஹை ரெசல்யூஷன் ஸ்கிரீனா இருக்கும்போது ஃபுல் HD ஸ்கிரீன்ஸ் வந்திருக்கு. ஆப்வியஸா வந்து உங்களுக்கு நிறைய பேட்டரி ட்ரெயின் ஆகும். ஸோ அதனால வந்து பெஸ்ட் சொல்யூஷன் வந்து நீங்க வந்து ஒரு பேட்டரி பேக் கேரி பண்ணலாம். இப்போ கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 500 rupees இருந்து 2000 rupees வரைக்கும் உங்களுக்கு எல்லா கெப்பாசிட்டிஸுமே இருக்கு. 1000 mAh 2000 mAh கிட்டத்தட்ட 15000 mAh வரைக்கும் உங்களுக்கு பேட்டரி பேக்ஸ், போர்ட்டபிள் பேட்டரி பேக்ஸே கிடைக்குது, மல்டிபிள் போன்ஸ் சார்ஜ் பண்ற மாதிரி. ஸோ அது நீங்க கேரி பண்ணலாம். ஸோ இன்னொரு ப்ராப்ளம் பாத்தீங்கன்னா சில போன்ஸுக்கு வந்து ரிமூவபிள் பேட்டரி இருக்கு. ஆனா மோஸ்ட் போன்ஸ் இப்ப பாத்தீங்கன்னா பேட்டரி சீல்டா இருக்கு. கன்சீல் பேட்டரிஸ் தான் இருக்கு. ஆப்பிள் மாதிரி இருக்கு. ஆமா, ஆப்பிள், HTC ஆகட்டும், நோக்கியா லூமியா 1020 அந்த மாதிரி போன்ஸ் தான் பாத்தீங்கன்னா எல்லாமே பேட்டரி வந்து கன்சீல்ட். ஸோ நீங்க எதுவுமே ரிமூவ் பண்ண முடியாது. பட் சம் போன்ஸ் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ சாம்சங் ஆகட்டும், இந்த Note 3 ஆர் Note 2 ஆர் S4 இந்த மாதிரி போன்ஸுக்குலாம் பேட்டரி வந்து ரிமூவபிள் பேக் கவரா இருக்கிறதுனால நீங்க வந்து ஒரு ஸ்பேர் பேட்டரி நீங்க கேரி பண்ணீங்கன்னா நீங்க பேட்டரி ரிமூவ் பண்ணி ரீப்ளேஸ் பண்ணலாம். ஸோ உங்களுக்கு சார்ஜ் பண்ண டைம் உங்களுக்கு இல்ல, இன்ஸ்டன்டா உங்களுக்கு பேட்டரி ரீப்ளேஸ் பண்ணணும்னா ஸோ நீங்க ஒரு சார்ஜ் பேட்டரி நீங்க வச்சிருக்கலாம் கையில. ஸோ அந்த பேட்டரி நீங்க ரீப்ளேஸ் பண்ணி நீங்க யூஸ் பண்ணலாம். அண்ட் அனதர் ஒரு டிப் சொல்லணும்னா போன்ஸ் பேட்டரி பொறுத்த வரைக்கும் நீங்க வந்து போன் ஒரு ரொம்ப லோ பேட்டரி ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணக்கூடாது. கிட்டத்தட்ட ஒரு 30-40% இருக்கும் போதே சார்ஜ் பண்ண ஆரம்பிக்கணும். ஏன்னா அப்பதான் குவிக்கா சார்ஜ் ஆகும் போன்ஸ். ஏன்னா ஜென்ரலா இது வந்து ஒரு தெரிஞ்ச விஷயம், காமன் விஷயம் தான். நீங்க கார் பேட்டரி ஆகட்டும் ஆர் எனி பேட்டரி நீங்க டெட் ஆகும் போது நீங்க சார்ஜ் பண்ணீங்கன்னா ரிவைவ் பண்ண ரொம்ப டைம் ஆகும். ஸோ அதனால வந்து நம்ம காமெடி இப்போ கார்லாம் பாத்தீங்கன்னா பேட்டரி டெட் ஆயிடுச்சு யாராவது தள்ளி விடணும் 2 பேர் அந்த மாதிரி, அப்பதான் கார் ஸ்டார்ட் ஆகும். போன்ஸ் பொறுத்த வரைக்கும் அதே மாதிரி தான். நீங்க ரொம்ப டெட் ஆயிடுச்சுன்னா பேட்டரி ஃபுல்லு ட்ரை ஆயிடுச்சுன்னா ஒரு விஷயம் என்னன்னா பேட்டரியோட லைஃப் கம்மியாகும் உங்களுக்கு. அனதர் விஷயம் உங்களுக்கு அந்த பேட்டரி திரும்பி அலைவ் ஆகிறதுக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கரண்ட் தேவைப்படும். ஸோ நீங்க ரொம்ப நேரம் சார்ஜ் பண்ணணும். உங்களுக்கு அனாவசியமா கரண்ட்டும் வேஸ்ட் ஆகுது அண்ட் போனும் உங்களுக்கு டெட்டா இருக்கும். ஸோ நீங்க கிட்டத்தட்ட 30-40% இருக்கும் போதே போனை வந்து நீங்க சார்ஜ் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம நைட்டு தூங்கும்போது நம்ம வந்து அது ஆப்பிளா இருக்கட்டும் இல்ல சாம்சங் ஆகட்டும் இல்ல என்ன மொபைல் ப்ராடக்டா இருக்கட்டும் நம்ம வந்து சார்ஜ் பண்ணிட்டு நம்ம அப்படியே தூங்கிட்டோம்னு வைங்களேன். ஸோ விடியற வரைக்கும் ஒரு 6 to 8 hours நம்ம வந்து சார்ஜ் நம்ம ரிமூவ் பண்ணலன்னா பேட்டரி வந்து உங்களுக்கு ஜாஸ்தி கன்செப்ட் ஆகுமா? ஸோ அது ஆக்சுவலி ஒரு டேஞ்சரஸ் விஷயம், அது அப்படி பண்ணக்கூடாது. ஸோ நம்ம வந்து இப்போ சொன்ன மாதிரி ஓவர் சார்ஜிங் ஒரு ப்ராப்ளம் இருக்கு. ஸோ நம்ம வந்து நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க 100%லேயே யூஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ பேட்டரியோட லைஃப் வந்து டிட்டீரியேட் ஆக சான்ஸ் இருக்கு. ஏன்னா பேட்டரிங்கிறது வந்து இவ்வளவு ஆட்டோ கட் ஆஃப் ஆக சான்ஸ் இருக்கு. பட் ஸ்டில் இட் இஸ் ரெக்கமெண்டட். மோஸ்ட் கம்பெனிஸ் என்ன ரெக்கமெண்ட் பண்றாங்கன்னா நீங்க 100% ஆயிடுச்சுன்னா சார்ஜர் ரிமூவ் பண்ணிடுங்க, வால் அவுட் இருந்து ரிமூவ் பண்ணிடுங்க, போன் வந்து ரிமூவ் பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கு ஒரு சொல்யூஷன் என்ன இருக்குன்னா நீங்க ஒரு டாக் யூஸ் பண்ணலாம். நிறைய போன்ஸ்க்கு இப்போ ஒரு டாக் மாதிரி கிடைக்குது. ஐபோனுக்குலாம் டாக் ஒபிஷியல் டாக்கே இருக்கு, சாம்சங் போன்ஸ்க்கும் டாக் இருக்கு, நோக்கியா போன்ஸ்க்கும் நிறைய போன்ஸ்க்கும் டாக் இருக்கு. ஸோ நீங்க டாக்னா என்னன்னா நீங்க யூஸ் பண்ணும்போது மட்டும் நீங்க கையில இருக்கும் போன் நீங்க ஐடியலா இருக்கும்போது ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க தூங்க போறீங்கன்னா டாக்ல பிளேஸ் பண்ணிடலாம் போன. ஸோ ஃபுல் 100% சார்ஜ் ஆயிடும். ஸோ நீங்க யூஸ் பண்ணும்போது கொஞ்சம் டிராப் ஆகும், அதுக்கப்புறம் நீங்க டாக்ல பிளேஸ் பண்ணீங்கன்னா போன திரும்பி 100% சார்ஜ் ஆயிடும். சில டாக்ஸ்ல அந்த கட் ஆஃப் ஃபங்க்ஷனாலிட்டி இருக்கு. பட் இட்ஸ் சேஃபர் டு சார்ஜ் போன் நீங்க அவேக்கா இருக்கும் போது பக்கத்துல சார்ஜ் பண்ணா பெட்டர். ஏன்னா நிறைய இன்சிடென்ட்ஸும் இருந்திருக்கு போன் பேட்டரி எக்ஸ்ப்ளோட் ஆகுது. ஏன்னா நிறைய பேர் அனதர் ரீசன் என்ன சொல்ல நினைச்சேன்னா ஃபேக் பேட்டரிஸ், அதோட இது அதை நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். அண்ட் மோரோன் நீங்க நிறைய விஷயம் நீங்க நம்ம பேசணும். ஒரு நீங்க பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நம்ம பேசின 1020 மொபைல் போன் ஆகட்டும், நெக்ஸ்ட் நம்ம ஆக்சரிஸ் பத்தி பேசணும், லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் சொன்ன மாதிரி இந்த மொபைல் போன்ல வந்து சார்ஜ் அப்படின்ற ஃபேக்டர் ரொம்ப முக்கியமான ஃபேக்டர். அண்ட் சார்ஜ் கன்சப்ஷன் பத்தி ரொம்ப நல்லா சொன்னீங்க. எனிவே தேங்க்ஸ் ஃபார் கமிங் தி ஷோ. தேங்க்ஸ். ஓகே ஸோ கண்டிப்பா இன்னைக்கு நம்ம பேசின விஷயங்கள் எல்லாருக்குமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான ஃபேக்ட்ஸா இருக்கும். அதே நேரத்தில் மொபைல் 1020 அப்படிங்கிறத புதுசாக லான்ச் பண்ணிருக்காங்க. அந்த மொபைல் பத்தி ஃபுல் பிரீஃப் டீடைல் நீங்களும் கேட்டு தெரிஞ்சிருப்பீங்க. ஸோ கண்டிப்பா இந்த வாரம் எபிசோட் உங்களுக்கு பிடிச்சமான எபிசோடா இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை இந்த வாரம் ஷோ வைண்ட் அப் பண்றோம். மீண்டும் உங்க எல்லாரையும் நெக்ஸ்ட் வீக் at the same time same show உங்களை வந்து சந்திக்கிறேன். அதுதான் இட்ஸ் மீ அசீம் சிங். டாடா பை, டேக் கேர்.